வெல்கம் டு பூஸ்டியோஸ். இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்ன பொருள்லாம் நீங்கள் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க. ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சு, பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப உடஞ்சி போன கண்டிஷனில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டு நமக்கு 2 கிடச்சிருக்கு. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன் இருக்குது, அது ஓடாத கண்டிஷனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விளையாட்டு பொருள் ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி சைக்கிளில் வந்து பாட்டில் ஹோல்டர், வாட்டர் கேன் ஹோல்டரு, ஒரு ஸ்பீக்கரு, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரு, ஹேர் ட்ரையரு ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் இருக்குது. வீட்டில் போய் நம்ம செக் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய குழந்தைங்க விளாட்ற ஒரு வண்டி கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போட்லேருந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் கிடச்சிருக்கு. நம்ம நிறைய பொருட்கள் எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகலையான்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் எடுத்துன்னு போய் செக் பண்ண போகிறோம். மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் எடுத்திருக்கோம், சீலிங் லைட்டு, நம்ம சீலிங்கில் மாட்டுற லைட்டு. ஸோ நம்ம 2 எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த லைட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு கலரும் உள்ளே ஒரு கலரும் எரியும். வெளியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு, உள்ளே ஒயிட் எரியணும். ஒயிட் வந்து எரியலை. ஸோ இன்னொன்று நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இல்லை உள்ளே வந்து பார்த்தியா லைட்டாக எரியுது, வெளியே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் சூப்பராக எரியுது. உள்ளே வந்து லைட் எரியல, அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வந்து கழட்டி பார்க்க போகிறோம். ஸோ இது கழட்டுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மேலே இருக்க அந்த 2 ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் கழட்டுற மாதிரி இருந்தது. நானும் உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு காமிச்சேன், ஆனால் இது நான் கழட்டி ரொம்ப ரொம்ப பொறுமையாக கழட்டினேன். ஸோ இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏதாச்சும் கழட்டினீங்கன்னா டப்புன்னு உடஞ்சி போயிடும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு கொடுத்துருக்காங்க, வெளியே வர பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க லைட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நல்லா இருக்கா இல்லை போயிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ மல்டிமீட்டரில் வந்து அதுக்கு பவர் வருதா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து கரண்ட்டு கொடுத்துறோம். கரண்ட்டு கொடுத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து லைட்டாக எரிஞ்சிட்டு இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ லைட் இப்போ கூட லைட்டாக தான் எரியுது. ஸோ அந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக போயிடுச்சு. அதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க லைட்டுக்கும் வந்து தனியாக பவர் கொடுத்தோம், அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக எரியல. ஸோ லைட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க லைட்டு வந்து போயிடுச்சு, ஃபுல்லாக பீஸ் போயிடுச்சு அந்த ஃபுல் லைட்டும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேபிள் கிடச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து கலர் பின்னும், இன்னொரு பக்கம் வந்து ஆக்ஸ் கேபிள் சொருகிற மாதிரி ஒரு பின்னு நம்மளுக்கு கிடச்சிது. பார்த்திங்கன்னா அது நம்ம செக் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதுவும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அது தூக்கி வரமாக வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டு வந்து ஒர்க் ஆகுதான் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். பவர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா நான் ஒர்க் ஆகலை. ஸோ ரொம்ப ஹீட் ஆகி பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிடுச்சு. 2 ஒயரும் கரெக்டாக தான் வச்சுருந்தேன். இது என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இதுக்குள்ளே வந்து சென்ட்டு பாட்டில் மாதிரி நம்ம வச்சுருவோம், ரூம் ஸ்ப்ரே வச்சுருவோம். ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அது நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தன்னாலே வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துரும். ஆனால் அது வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிளாக் எடுத்திருக்கோம், டிஜிட்டல் கிளாக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பேட்ரி படத்தில் ஃபுல்லாக துருப்பிடிச்சி இருக்குது, அதனால் கன்ஃபார்மாக அது ஒர்க் ஆகாது. ஸோ அதை வந்து அதை கழட்டி நம்ம தனியாக செக் பண்ணோம், அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு மொபைல் சார்ஜர் கிடச்சிருக்கு. இது நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்க போகிறோம். சமாளுக்காக டஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். 32 வாட் இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. யாருக்காச்சும் 32 வாட் சார்ஜர் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாட்ஸோட அவுட் பார்ட்டு அது ஒண்டி கிடச்சிருக்கு. ஸோ சார்ஜ் போட்டால் அந்த டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகுதான்னு பார்த்தா சுத்தமாக ஒர்க் ஆகலை. டிஸ்பிளே ஒர்க் ஆச்சுன்னா சூப்பராக வந்துருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து எடுத்திருக்கோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தில் இருந்த ஸ்பீக்கர் மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி கேபிள்லாம் வச்சு போட்டிருக்காங்க. சரி ஆன் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பட்டனாக அழுத்தி பார்த்தோம், சுத்தமாக ஆன் ஆகலை, வேஸ்ட்டு தான் இந்த ஸ்பீக்கரு. உள்ளே இருக்க ஸ்பீக்கர் வண்டி தான் ஒர்க் ஆகும், மற்றபடி எல்லாமே தூக்கி போட்டுற வண்டி தான். நெக்ஸ்ட்டு இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சைக்கிளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேன் வைக்கிறதுக்கான ஹோல்டர் இது, அதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் டாய், இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன்.
நெக்ஸ்ட்டு இந்த பொம்மையும் பார்த்தீங்கன்னா செம அழகாக இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு உண்டியல், இது காசு சேர்த்து வைக்கிற உண்டியல் இது. நெக்ஸ்ட் நம்ம ஒரு மவுஸ் எடுத்துருக்கோம். இந்த மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது என்ன எதுனே நமக்கு தெரியல. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே நமக்கு தெரியல, அப்படி தூக்கி வரமாக போட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்இடி கேண்டில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஒரு கேண்டில் மாதிரியான லைட் கிடச்சிருக்கு. இதுவும் சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பொம்பரம் கிடச்சிருக்கு. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கர் போர்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஒர்க் ஆகலை. சார்ஜ் போட்டோம், ஆனால் இண்டிகேஷன் லைட் எரிஞ்சு இருந்தது. சார்ஜிங் இண்டிகேஷன் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சு. சரி வந்து கழட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி பார்ப்போம் என்ன தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ப்ளூடூத் ஸ்பீக்கர்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லா பக்கமும் வந்து தண்ணி உள்ளே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருந்தாங்க. இது கழட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. பார்த்திங்கன்னா கழட்டிக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்து ஸ்க்ரூஸ் இருக்குது, அதையும் நம்ம கழட்டிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க கழட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கமும் வந்து ஒரு பார்ட்டு நம்ம கழட்டிட்டோம், இன்னொரு பார்ட்டை நம்ம கழட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஒர்க்கே ஆகலை. சரி ஏதோ நம்மளுக்கு கிடச்சிதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். உள்ளே வந்து ஸ்பீக்கர் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ போர்டை வந்து க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து சார்ஜ் போட்டு பார்க்குறோம் சார்ஜ் ஆகுதா என்னன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இல்லை பெரிய ப்ராசஸர் நடந்துச்சு. உள்ளே வந்து ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கல, ஏன்னா இதோட ஃபுல் போர்டுமே வந்து வீணாக போயிடுச்சு. உங்களுக்கு சார்ஜர் இண்டிகேஷன் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டேரெக்டாக பவர் கொடுக்குறோம், ஆன் பண்ணுறோம், சுத்தமாக ஆனே ஆகலை. ஸோ என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா இந்த போர்டே சுத்தமாக போயிடுச்சு. பேட்டரி போயிடுச்சுன்னா வேறு மாற்றி இருந்திருக்கலாம், அது மாதிரி ஸ்பீக்கர் போயிடுச்சுன்னா வேறு மாற்றி இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ட்ரையர் எடுத்துருக்கோம் பிலிப்ஸ் கம்பெனிலேருந்து. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒயரோட வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்க்ரூஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. உள்ளே இருக்கிற இதை வண்டி நம்ம கழட்ட போகிறோம். எல்லா ஸ்க்ரூஸும் கழட்டினாலும் பார்த்திங்கன்னா கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அழுத்தி ஒரு இழுத்தை வந்து கழண்டுருச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒயர் கட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒயரில் வந்து நம்ம டேரெக்டாக பவர் கொடுத்து ரன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ சுவிட்ச் இருக்குது, நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஆன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்க ஃபேன் வந்து ஒழுங்காகவே ஓடலை, அது கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது. அந்த ஃபேனு பார்த்திங்கன்னா எகிரிச்சு, அதுவும் இல்லாமல் ஹீட்டும் ஆகலை, சுத்தமாக வந்து இது ஒர்க்கும் ஆகலை, வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.